அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அண்ணா திமுகவில் சேர்த்திட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கிற கேள்வியில எங்கிட்ட கேட்டா இப்படி தெரியும். சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டணும். அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும். மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று